Dear teachers, welcome to JS in English Learning. PGTRB exam answer key. This is part 3 and the final part. First, ஒரு விஷயம் சொல்லிடுறேன். Part 2ல கொஞ்சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால வீடியோ டிஸ்பிளே பண்ணல, ஆடியோ மட்டும் தான் வந்திருக்கு. இந்த வீடியோல அந்த பிரச்சனை வராம பார்க்க முடியுமான்னு தெரியல, பட் ஆடியோ இஸ் கிளியர். மேபி இந்த வீடியோவோட நான் அந்த ஃபைல் எல்லாத்தையும் டேக் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ கைண்ட்லி ஃபாலோ த வீடியோ அண்ட் ட்ரை டு செக் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் யுவர் ஸ்கோர் அண்ட் ட்ரை டு இன்க்ரீஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல். சரி, இப்போ இந்த தேர்ட் பார்ட் போயிடுவோம். செட் ஏல தேர்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் 101ல இருந்து அந்த 140 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சரி, Prometheus represents dash in the play Prometheus Unbound. Prometheus உடைய character based question கேட்டிருக்காங்க. What does he represent? அப்படிங்கும்போது 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. He represents endurance and suffering and perseverance. Enduring suffering. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதையும் தாண்டி நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற அந்த ஆர்கிடைப்பல் ஹியூமானிட்டி, அந்த ஹியூமன் பீயிங்ஸுக்கே அது உள்ள குவாலிட்டி தான். எது வந்தாலும் எதிர்த்து போராடுவோம், அது மலையே வந்தாலும் மோதி பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்களே, தட்ஸ் கால்ட் ஆர்கிடைப்பல் ஹியூமானிட்டி, an ideal form for human sufferings, human beings amidst suffering. சரி, 1 or 2 போவோம். The character Aliena, what does she represent in Sense and Sensibility? நம்ம சேனல்ல நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். வேற மாதிரி கொஸ்டின் போட்டிருப்போம், இங்கே வேற மாதிரி. She represents sense and self-control. She represents reason. Okay, 1 or 3. What dash is known as a combination of grammatical units which are not primarily ordered sequentially. இது ஆக்சுவலா மார்பாலஜில இருந்து எடுத்திருக்காங்க. கரெக்டான ஆன்சர் வந்து an item and paradigm approach to morphology. ஆனா இங்க நமக்கு ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு அப்படின்னா எது க்ளோஸா இருக்கோ அது. டிஆர்பி தான் இதுக்கான சரியான கீயை சொல்லணும், சரியான விளக்கம் சொல்லணும். நான் தேடின வரைக்கும் இதுதான் விளக்கம். ஓகே, வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, நவ நெக்ஸ்ட் 104 போயிடுவோம். சூஸ் த அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் ஈக்குவலன்ட் டு த லாங்கஸ்ட் டே. லாங்கஸ்ட் டே அப்படிங்கும்போது எபிதலாமியன், அதுல இருந்து ஒரு வேர்டை எடுத்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் கேட்குறாங்க பாருங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஹிண்ட் பண்ணிடுறேன். Okay, adjective phrase which has the same meaning. The longest day, Saint Barnabas Day. அதுல பாத்தீங்கன்னா the day of the greatest length. Okay, அந்த டே இரவு வர்றதுக்கு ரொம்ப தாமதமாகுது அப்படிங்கிறது. அதனால the day of greatest length அப்படிங்கிறது தான் மீனிங். Okay, next one. Choose the word of phrase that is nearest in meaning to the word megalomaniac. Megalomaniac அப்படின்னா பவர் ஹங்கர் அப்படின்னு அர்த்தம். பவர் ஹங்க்ரி மேன், அப்படிப்பட்ட மேன் தான் மெக்லோமேனியாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். புட் அ டேஷ் அட் த எண்ட் ஆஃப் த ரோப். ரோப் அப்படின்னு வரும்போது முடிச்சு. நம்ம முடிச்சுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்ன? KNOT. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஷேக்ஸ்பியர் பேஸ் பண்ணி லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொஸ்டின் வச்சிருக்காங்க. ஷேக்ஸ்பியர் ஆஸ் அ ட்ராமாட்டிக் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒர்க்க யாரு எழுதுனது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் R.G. Moulton. நம்பர் 2. அடுத்தது ஷேக்ஸ்பியர்ஸ் ப்ராப்ளம் காமெடிஸ் அப்படிங்கிற ஒர்க்க எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் W.W. லாரன்ஸ். அது அடுத்தது இங்க இருக்கு, 4ல இருக்கு. அடுத்தது ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க்மேன்ஷிப் அப்படிங்கிற ஒர்க்க எழுதுனது யாரு? ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க்மேன்ஷிப் அப்படிங்கிற ஒர்க்க எழுதுனது யாரு அப்படிங்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சி அப்படின்னு வரும்போது ஆர்தர் குவில்லர் கவுச். The last one, influence of Beaumont and Fletcher. Beaumont and Fletcher அதை பத்தி எழுதினவர் யார் அப்படின்னா அது லாஸ்டா இருக்கிறது யாரு அப்படின்னா A.H. Thorndike. அப்போ the correct answer is option D. இதற்கான டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இங்க கொடுத்திருக்கிறேன், செக் பண்ணிடு. நெக்ஸ்ட் ஒன், read the following excerpt from
William Faulkner's Nobel Prize speech, and fill in the blank. I feel this award was not made to me as a man, but to my work, okay, work, a life's work of agony. இந்த agony எங்கே கொடுத்துட்டாங்க, ஆனா அது ஆப்ஷன்லயும் கொடுத்துருக்காங்க. agony and sweat. ஓகே, அதற்கான சரியான சென்டென்ஸ் வந்து நான் ஆக்சுவலா கீழே கொடுத்துருக்கிறேன், அதையும் செக் பண்ணிடுங்க. agony and sweat of human spirit. Next one, doubtless there are some who by natural dispensation acquire the open sesame. என்னன்னா மீனிங் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம், ஆனா ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கஷ்டமுமே இல்லாம டக்குன்னு மீனிங்கை கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா those who have intuition, அந்த உள்ளுணர்வு. நான் அதை பத்தி தான் சொல்லியிருந்தேன் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு போகும்போது. பிலீவ் யோர் உள்ளுணர்வு, அதுதான் ஆன்சர் சொல்லிச்சுன்னா அதை டிக் பண்ணிட்டு போயிடணும். ஏன் அப்படின்னா அது உள்ள இருக்கு. ஓகே, உங்களுடைய சப்கான்ஷியஸ் லெவல்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், டெமோகிரகன். அகைன், டெமோகார்கான் இஸ் த சைல்ட் born of Jupiter's marriage with Thetis, a nymph. இதான் ஆன்சர், Thetis, a nymph. Next one, according to whom Caliban is leg like a man and his fins like arms, as well as half fish, half monster. இத சொன்னது யாரு அப்படின்னு கேக்குறேன். கேலிபனை பத்தி இப்படி ஒரு கமெண்ட் கொடுத்தது யாரு அப்படின்னா, நான் பாசேஜ் கீழே கொடுத்திருக்கேன் பாத்துக்கோங்க. The answer is Trinculo. The answer is Trinculo. Okay. Next one, what is the setting of Canto 2 of the Rape of the Lock? Canto 2 and it is set in River Thames. அந்த ஹாம்ப்டன் கோர்ஸ் பேலஸ்க்கு போறதுக்கு தேம்ஸ் ரிவர்ல போகும் பொழுது அதை பத்தி டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. 113, the literal term of one thing applied to another because of recurrent association. இது என்னன்னு பாத்தீங்கன்னா it's called metonymy. King அப்படின்னா crown, scepter அப்படின்னா king. இதான் metonymy, association. Next one, how does Shakespeare describe London in Prothalaamian? லண்டனை எப்படி அவர் டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னா அந்த லைனை கீழே கொடுத்திருக்கிறேன். London is described as most kindly nurse. அப்படியே அந்த லைன் பேஸ் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. இதை படிச்சிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Next one, 115, which of the following pair do not fit the category of friends? Do not fit அப்படின்னா எதுதான் ஃபிட்? வேகன்ஸ் சே ஃப்ரெண்ட்ஷிப்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேர் கொடுத்திருப்பாரு. எது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க படிச்சவங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கும். பைத்தகோரஸ் அண்ட் காமினியஸ், அதை பத்தி அவர் பேசவே இல்லை, அதனால அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், who among the following writers preferred the form nearest to the actual sound of the words? இது ஷேக்ஸ்பியருடைய ஸ்டைல், ப்ரொனன்சியேஷன் எப்படி வருதோ அதே மாதிரி எழுதிடுவார். சாவரன் அப்படின்னா ஃபுல் ஸ்பெல்லிங் எழுத தெரியாது, சாவரன் அப்படின்னு எழுதிடுவார். ஐலாண்ட் அப்படின்னு எழுதிடுவார். ISLAND அந்த ஸ்பெல்லிங் அவருக்கு தெரியாதுன்னா ஐலாண்டுன்னு எழுதிடுவார். Next one, according which dreadful character அப்படின்னா villain, which dreadful character is portrayed as one with abundance of courage and strength of will? அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்மண்ட், the illegitimate son of Gloucester. இதான் ஆன்சர். dreadfulனானவே வில்லன் அர்த்தம். Next one, Eliot's poem The Wasteland contains many references from Shakespeare's play. எந்த பிளேன்னு கேட்டிருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். The water imagery carry பண்ணக்கூடிய The Tempest, Full fathom 5, the father lies. அப்புறம் those were pearls in his eyes. அந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் வருது டெம்பஸ்ட்ல தான் வருது. Next one, in Act 1 Scene 2 in Tempest, Act 1 Scene 2 பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन, அதுல இந்த டெம்பஸ்ட் பிளேல அதுல எத்தனை செக்ஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை செக்ஷன்னா எத்தனை கேரக்டர் என்டர் ஆகுறாங்க எக்ஸிட் ஆகுறாங்க அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன். அதனுடைய லென்த்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா மொத்தம் 4 செக்ஷன் இருக்கு. என்ன 4 செக்ஷன் அப்படின்னா, ப்ராஸ்பரோ மெராண்டாவுக்கு இடையே ஆன கான்வர்சேஷன் அது ஒரு செக்ஷன், ப்ராஸ்பரோவுக்கும் ஏரியலுக்கும் ஒரு கான்வர்சேஷன், ஃபெராண்டா ப்ராஸ்பரோ ஃபெர்டினாண்ட் ப்ராஸ்பரோ மிராண்டா அவங்க 3 பேத்துக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷன், அப்புறம் கேலிபனுக்கும் ப்ராஸ்பரோவுக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன். அப்போ 4 செக்ஷன். அதே மாதிரி அதை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த பிளேல 1/4 லென்த் அதுல இருக்கும். Next one, 120, Charles Lamb refers himself as a stammering buffoon. அவரை வந்து தன்னையே ஒரு திக்குவாயன் என்று சொல்லுகிறார். அதே நேரத்துல stupid Eve's changeling, I am undergoing change அப்படின்னு சொல்றாரு. எந்த எஸ்ஏல அப்படின்னா நியூ இயர்ஸ் ஈவ். எத்தனாவது வயசு அப்படிங்கும்போது இந்த எஸ்ஏ எழுதும்போது அவருக்கு வயசு
45 என்டர் ஆகுறார். இதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இது தட்டினீங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் 121. அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் a tragic plot arouses tragedy அப்படின்னா அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு ஃபீலிங் இமோட்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். வாட் ஆர் த டூ ஃபீலிங்ஸ்? பிட்டி அண்ட் ஃபியர். பிட்டி அண்ட் ஃபியர். இது நம்ம அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். The windmill is the name of, நம்ம எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர்ல windmill என்ன அப்படின்னா இட்ஸ் த நேம் ஆஃப் அ tavern. ஒரு ஒரு tavern, போய் எல்லாரும் நல்லா ரெஸ்ட் எடுத்து ஜாலியா தண்ணினே அடிக்கிற மாதிரி இடம் tavern. அந்த இடத்தினுடைய பேர் தான். 123. which of the following languages does not belong to? அப்ப எதெல்லாம் belong to அப்படின்னா Balto-Slavic belongs to eastern group in Indo-European family. Indo-Iranian also belongs to eastern group in Indo-European family. Albanian also. எதுதான் இல்ல அப்படின்னா செல்டிக் தான் இல்ல. அப்ப செல்டிக் தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் does not belong to. Next one. So doth each tear which thou doth wear அப்படிங்கிற அந்த லைன் ஜான்டனுடைய போயட்ரியில இருந்து எடுக்கப்பட்ட லைன். அதை டிஎஸ் இலியட் வந்து கோட் பண்றாரு. ஓகே, எதுல கோட் பண்றாரு? எந்த போயத்தோடைய வேர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜான்டனுடைய வேலடிக்ஷன் ஆஃப் வீப்பிங் அதுல இருந்து கோட் பண்றாரு. ஓகே, இதுதான் நமக்கு ஆன்சர். The line comes from valediction of weeping. Okay, next one. Identify from the following phrases. Identify from the following phrases. Okay. That which is not the contribution. That which is not the contribution. Just 1 minute, teachers. Okay. ஸோ 4 ஆப்ஷன்ல எது வந்து டிண்டேலுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லை அப்படின்னு கேட்டா த ஸ்கேப் கோட் அப்படிங்கிறது டிண்டேலுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லை அப்படிங்கிறது ஆன்சர். மற்ற எல்லாமே அவருடைய கான்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் ஒன். ரீட் த வேர்ஸ் ஃப்ரம் எமர்சன்ஸ் பிரம்மா. அப்படியே அந்த போயிட்ரி லைன் கொடுத்துட்டு அதுல ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஆப்ஷனுடைய ஆன்சர் வந்து டர்ன் அகெயின். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரிஜினல் லைன் எடுத்து பார்ப்போமே. What is the original line? If the red slayer thinks he slays, or if the slain thinks he is slain, then know not well the subtle ways I keep and pass and turn again. அப்ப turn again அப்படிங்கிறது தான் அந்த blankல ஃபிட் ஆகக்கூடிய phrase. இதுதான் ஆன்சர். ஓகேவா? வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் 127 போயிடுவோம். Which of the following statement is not true with respect to book of Duchess? எது ட்ரூ இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, பி. ஓகே, மார்ஃபேயஸ் இஸ் ஆக்சுவலி த ஹேயர் ஆஃப் த சன் ஆஃப் காட், சன் ஆஃப் ஸ்னீப். ஆனா ஆப்ஷன் பில வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 128. வாட் இஸ் த நேம் ஆஃப் கிராட்குரிட்ஸ் ஹவுஸ் இன் ஹார்ட் டைம்ஸ்? கிராட்குரிட்டுடைய வீட்டினுடைய பெயர் ஸ்டோன் லாட்ஜ். அது வந்து ஆக்சுவலி ரெஃபரிங் டு ஹிஸ் கேரக்டர் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஒன். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஓகே, இதுவும் அந்த ஒர்க் அதனுடைய பப்ளிகேஷன் டேட் கேட்டிருக்காங்க. நான் அப்படியே கீழே காட்டுறேன். கேரக்டர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே 1817. ஓகே, அது கரெக்டா எங்க போய் சேருது? 1817 செகண்ட் ஆப்ஷனோட சேருது. லெக்சர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் 1818 லிஸ்ட் 2ல third option oda poi serudhu by Samuel Taylor Coleridge. Then Shakespeare, his inner life 1805 goes with the option 4 in the second set, and character problems in Shakespeare's play 1922 goes with the first option. அப்ப இது எல்லாம் கரெக்டா ஃபிட் ஆகுறது ஆப்ஷன் சி. இது எல்லாமே அப்படியே ரொம்ப இதெல்லாம் நெட் ஸ்டாண்டர்ட், அப்படியே நெட்ல இருந்து அப்படியே அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க. நம்ம சானட் அடிக்கடி படிச்சிருந்தோம்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். eyes of true love beauty never passes. This is an idea. இது எந்த போயத்துல இருக்கு, எந்த சானட்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சானட் 104. சானட் 104ல இருக்கக்கூடிய அந்த போயட்ரி லைன்ஸுடைய பேராஃப்ரேஸ் தான் அங்க கொடுத்திருக்கிறாங்க. Now go to 131. Which of the statement proposed by these two scholars, okay, Littlejohn and Hicks, regarding authenticity in textual material is false? தேடி பார்க்கும்போது இதுதான் ஆன்சர் என்று கிடைச்சிச்சு, அதனால அதை கொடுத்திருக்கேன். ஆப்ஷன் பி. Okay, nothing remains but self confession.
வாட் டஸ் செல்ஃப் கன்ஃபெஷன் ரெஃபர் டு? இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். என்ன டெலிஃபோன் கான்வர்சேஷன் அப்படின்ற ஒரு போயம் ஓல்ஸ்டாயின்டாவுடையது. செல்ஃப் கன்ஃபெஷன் ரெஃபர்ஸ் டு த ஸ்பீக்கர்ஸ் ஆப்பிரிக்கன் ஐடென்டிட்டி. நான் ஒரு ஆப்பிரிக்கன் அப்படிங்கிறத அவரு அந்த ஒயிட் லேடிக்கு அந்த ஓவர் ஃபோன்ல அவர் டிஸ்க்ளோஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் ஒன், which of the following word Anne Bradstreet does not use? அவங்க மியூஸை சொல்லும் போது ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, இங்க டஸ் நாட் யூஸ்ங்கிறாங்க. அப்ப ஆன் பிராட்ஸ்ட்ரீட் மியூஸை பத்தி பேசும்பொழுது மை ஃபூலிஷ் broken blemished muse ன்னு சொல்றாங்க. fluent அப்படிங்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவில்லை. அப்ப அதுதான் இந்த கேள்விக்கான பதில். 134 வாங்க. who is the author of study of poetry? ரொம்ப ரொம்ப ஈஸி. மேத்யூ அர்னால்ட் அப்படின்னு இந்த உலகத்துக்கே தெரியும். சிலபஸ்ல இருந்து அப்படியே டைரக்ட் கொஸ்டின். அடுத்தது, who is referred to the Pythian of the age in Adenius? ஷெல்லி வந்து அடனியஸ் அப்படிங்கிற அந்த எழுச்சியை வந்து ஜான் கீட்ஸ்க்கு எழுதினா, அப்ப பைத்தியன் ஆஃப் த ஏஜ் ஷார்ட் பை அன் ஆரோ அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அது ஜான் கீட்ஸ் தான் சொல்லி இருக்கிறார். ஓகே. The supreme aesthetic glory of Prometheus Unbound is its, ஓகே, அதனுடைய கிரேட் என்னன்னா நேச்சர் டிஸ்கிரிப்ஷன், பயங்கரமா நேச்சர் டிஸ்கிரிப்ஷன். தட் இஸ் த supreme aesthetic glory, beauty. அடுத்தது, identify the critic who remarks about Cassio. இந்த Cassio பத்தி Cassio is a handsome, light-hearted, good-natured young fellow அப்படின்னு சொன்ன கிரிட்டிக் யாரு? ஏசி பிராட்லி. அதற்கான பாசேஜும் கொடுத்திருக்கேன். The work is Shakespearean tragedy, lectures on Hamlet, Othello, King Lear, Macbeth by ஏசி பிராட்லி. அந்த லைன்ஸ் ஆக்சுவலா கொடுத்திருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பின்னாடி நீங்க செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், which of the following word contain inflectional morpheme? Inflectional morpheme உள்ள வேர்டு என்ன அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா it's laughing. Laughing. Next one, 139. Ariel in the play Tempest was imprisoned in the bark of a pine tree, olive pine. அதற்கான பேசேஜும் நான் உங்களுக்கு கீழே கொடுத்திருக்கேன். Okay, 140. Elaine Showalter calls the analysis that deals with women as readers of male-produced literature as என்னன்னு சொல்றாங்க? Feminist critic. Okay, with that we have come to the end of PGTRB English 2025 TRB question. Thank you, teachers. If you have any doubt, feel free to WhatsApp me. Thank you.